வணக்கம் நண்பர்களே. வரலாற்று கண்டுபிடிப்பில் உள்ள வாசுகி இண்டிகஷ்க்கும் புராணங்களில் உள்ள வாசகி நாகத்திற்கும் உள்ள தொடர்பு. பண்டைய காலங்களில் இருந்து நாகர் வழிபாட்டிற்கு நம் முன்னோர்களால் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சைவ சமயம், வைணவ சமயம் மற்றும் பௌத்த மதத்தினரால் நாக வழிபாடு செய்து வந்துள்ளனர். நம் புராணங்களிலும் நாகங்கள் மற்றும் நாகலோகம் பற்றியும் அதன் தலைவர் நாகராஜன் பற்றியும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் மிக நீண்டதாக இருந்த பாம்பை உலகில் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் வாசுகி இண்டிகஷ் என்று குறிப்பிட்டுள்ளனர். அப்படிப்பட்ட வாசுகி பாம்பை பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். வாசுகி பாம்பின் வரலாறை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக காணுங்கள். உலகின் மிக நீளமான அதிக எடை கொண்ட பாம்பு இனம் ஒன்று குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் வாழ்ந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சுமார் 4,70,00,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இது வாழ்ந்திருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்ச் பகுதியில் பண்டாரோ நிலக்கரிச் சுரங்கத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு கிடைக்கப்பட்ட புதைப்படிமங்களில் பாம்பு ஒன்றின் எலும்புகள் கிடைத்துள்ளன. இதை உத்தரகாண்ட் மாநில ரூர்க்கியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தேவ்ஜித் தத்தா, சுனில் பாஜ்பாய் ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையில் 27 பாகங்களாக கிடைத்த எலும்புகளை 2022ஆம் ஆண்டு தீவிரமாக ஆய்வு செய்து அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட மிக நீளமான பாம்பு இனத்தைச் சேர்ந்தது என்று சொல்லியுள்ளனர். புதைப்படிமங்களின்படி இதன் நீளம் 36 முதல் 50 அடி வரை இருக்கலாம் என்றும் சுமார் 1000 கிலோ வரை அதன் எடை இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. முழுமையான எலும்பு கூடுகள் கிடைக்காததால் இதன் மொத்த நீளம் மிக சரியாக அறிய முடியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இவை வாழ்ந்த காலத்தில் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்திருக்கும் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஆய்வின்படி இதுவரை கண்டறியப்பட்டதில் இதுவே மிக நீளமான பாம்பு என்றும் இது குறித்த ஆய்வுகள் இன்னும் வேகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வகை பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் இந்தியாவை குறிக்கும் சொல் என்று பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. இது புராணங்களில் இடம்பெற்றிருக்கும் வாசுகி என்ற பாம்பின் பெயர் என்பதால்தான் இது தற்போது அதிக முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் நாக வழிபாடு மிகவும் தொன்மையானது. பாம்பு சம்பந்தப்படாத சிவாலயமே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நாக வழிபாடு உள்ளது. பூமியைப் போலவே நாகலோகமும் பூமிக்கு அடியில் இருப்பதாக நம் முன்னோர்களால் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நாகங்களின் தலைவன் நாகராஜன் எனவும் நாகலோகத்தில் வசிக்கும் அஷ்ட நாகங்கள் அதிக முக்கியமானவை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அஷ்ட நாகங்கள் வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன், அனந்தன், குளிகன், தட்சகன், சங்கபாலன், பதுமன் ஆகும். ஆதிசேஷன் பார்க்கடலில் பரந்தாமனை தாங்குகிறார். வாசுகி நீலகண்டரின் கழுத்தில் ஆபரணமாக புரள்கிறார். கார்கோடகன் தேவலோக இரகசியங்களை காக்கிறார். அனந்தன் அம்பிகையின் குடையாகத் திகழ்கிறார். சங்கபாலன், பதுமன் நவநிதிகளில் 2 அருள்பவராக இருக்கிறார்கள். குளிகன் சுபகாரியங்களின் அதிபதியாக இருக்கிறார். கடைசியில் தட்சகன் இந்த பூமியை தாங்குபவராக இருக்கிறார் என்கின்றன புராணங்கள். ஈசனின் கழுத்தில் ஆபரணமாக இருப்பது வாசுகி பாம்பு. தேவர்கள் அமிர்தம் பெற பார்க்கடலை கடைவதற்கு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று கடைந்தார்கள். நீண்ட நேரமாக கடைந்ததால் வலியால் வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த ஆலகால விஷத்தினை அருந்தி ஈசன் நீலகண்டன் என்று பெயர் பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆணவம் கொண்ட வாசுகியை அடக்க ஈசன் அதன் தலைமீது நின்று ஆடியதால் வாசுகி நர்த்தனர் என்ற பெயரும் சிவனுக்கு உண்டு. காசியபர், கத்ரு தம்பதியரின் மகனே வாசுகி. இவர் ஆதிசேஷனின் சகோதரனாகவும் மானசா என்ற பெண் பாம்பின் அண்ணனாகவும் உள்ளார். பௌத்த புராணங்களில் வாசுகி 8 டிராகன் அரசர்களில் ஒருவராக சொல்லி உள்ளனர். மேலும் பௌத்தத்தில் மதத்தில் புத்தரின் உபதேச கூட்டங்களில் வாசுகி உள்ளிட்ட நாக மன்னர்கள் பார்வையாளர்களாக இருந்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாசுகி போன்ற நாக மன்னர்களின் கடமைகளாக புத்தரை பாதுகாப்பது, நாகர்களை வழிநடத்துவது, ஞானம் கொண்ட மனிதர்களை பாதுகாப்பது என விவரிக்கப்பட்டுள்ளது. வாசுகியின் தலையில்
நாகமணி எனும் அபூர்வ வகை ரத்தினம் இருப்பதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த நாகமணி அபூர்வமான சக்திகளை அளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. சாக்த வழிபாட்டிலும் வாசுகியின் பங்கு பெருமளவு உள்ளது எனச் சொல்லியுள்ளனர். அன்னை ஆதிபராசக்தியின் தலையணையாக இருப்பவர் வாசுகி என சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் வாசுகி ஈசனை வணங்கி வழிபட்ட ஆலயங்கள் திருவொற்றியூர், வெள்ளிமேடுப்பேட்டை, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் போன்றவை முக்கிய ஸ்தலங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவில் ஹரிபாட் கோயில், ஆந்திரா விசாகா மாவட்டம் பாம்பு கோயில், கர்நாடகாவில் உள்ள குக்கே சுப்பிரமணியா கோயில் போன்றவை வாசுகி வழிபட்ட தலங்கள் என புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் வாகனமான கருடனின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க வாசுகி முருகப்பெருமானை சரணடைந்ததாகவும் முருகப்பெருமான் வாசுகியை காப்பாற்றிய ஸ்தலமே குக்கே சுப்பிரமணியா ஸ்தலம் என புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள சிருங்கேரி புனித ஸ்தலமானது கருவுற்று மழை நீரால் நனைந்தும் இடருற்ற தவளைக்கு படமெடுத்த நல்ல பாம்பு குடைபிடித்த காட்சியைக் கண்ட பிறகே ஆதிசங்கரர் அங்கே சாரதாதேவி பீடத்தை நிறுவியுள்ளார். நாக வழிபாட்டில் மலட்டுத்தன்மை நீங்கி மக்கட்பேறு உண்டாகும் எனவும் சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் என்றும் நம் மக்களால் நம்பப்படுகிறது. சர்ப்பதோஷம் நிறுத்தி பெறுவதற்கு திருநாகேஸ்வரம், காளகஸ்தி ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இயற்கை மற்றும் நாக வழிபாடுகள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நம் முன்னோர்களால் கூறப்பட்டது இன்றளவும் நம் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.